வணக்கம் நேயர்களே. இலங்கையில் மாணவர்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள படகுகள். எதற்காக மாணவர்களுக்கு படகுகள் என்று நீங்கள் யோசிக்கலாம். இப்பொழுது இலங்கையின் பல மாவட்டங்களில் பலத்த மழை பெய்து வருகிறது. பல இடங்கள் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த காலகட்டம் மிக முக்கியமான ஒரு காலகட்டம். உயர்தர பரீட்சை நாட்டில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் காலி, மாத்தறை போன்ற மாவட்டங்கள் பல நீரில் மூழ்கி இருக்கின்றன. அங்கு இருக்கக்கூடிய பிள்ளைகள் பரீட்சை எழுத செல்வதற்கு மிகுந்த சிரமப்பாடு அடைய வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதற்காக பரீட்சைகள் திணைக்களம், அனர்த்த முகாமைத்துவ நிலையம் இணைந்து ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது. அதைத்தான் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். இலங்கையில் உயர்தர பரீட்சை இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அனர்த்த முகாமைத்துவ நிலையம் மற்றும் பரீட்சைகள் திணைக்களம் என்பன இணைந்து இவ்வாறு நீரில் மூழ்கியுள்ள மாவட்டங்களில், கிராமங்களில் வாழ்கின்ற பிள்ளைகள் எவ்விதமான இடையூறுகளும் இல்லாமல் பரீட்சைகள் செல்வதற்காக படகுகளை ஒழுங்குபடுத்தி இருக்கின்றார்கள். அந்த படகுகளில் மாணவர்களை ஏற்றிக்கொண்டு அப்படியே பத்திரமாக பாடசாலைகளில் இறக்கி மாணவர்கள் பரீட்சை முடிந்ததும் பத்திரமாக கொண்டு வந்து அவர்களுடைய கிராமங்களில் வீடுகள் விடுவதற்கான ஆயத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இதில் சந்தோஷமான விடயம் என்னவென்று சொன்னால், பரீட்சை காலங்களில் மாணவர்கள் பரீட்சைகளை எதிர்கொள்ளுகின்ற போது எந்த விதமான மனக்குழப்பங்களும் இல்லாமல், எந்த பிரச்சனைகளும் இல்லாமல், இயற்கையானையோ அல்லது செயற்கையான எந்த ஒரு அனர்த்தங்களில் இருந்தும் அவர்கள் பிரச்சனை இல்லாமல் பரீட்சை எழுத வேண்டும். ஏனென்றால் வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய பரீட்சை உயர்தர பரீட்சை. இதில் இன்னொரு விஷயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். இவ்வாறு நீரில் மூழ்கக்கூடிய நிலை இருக்கிறது என்றால் போட்டை விட்டு தான் நாங்கள் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு ஏற்றிருக்கோம் என்றால் அதை கொஞ்சம் அந்த வெள்ளம் பெறமும் நனை கட்ட வேண்டும் என்று சொல்வார்கள் இல்லையா? இதே பிரச்சனைகள் வடக்கிலும் ஏற்படுவதற்கான வழிவகைகள் வந்திருக்கும். இருந்தாலும் சில முயற்சிகள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மூலமாக அந்த பிரச்சனை இல்லை. என்னுடைய யாழ்ப்பாணத்திலே மழை வந்தால் ஸ்டான்லி ரோடு, நல்லூர் கோயில் வீதிகள், அதேபோல் பல வீதிகள் எல்லாமே வெள்ளம், கடைகள், வீடுகளுக்கு எல்லாம் பூந்துடும். நிறைய பேர் மீம்ஸ் சமூக வலைத்தளங்களில் போன வருஷமே போட்டாங்க. மழை காலத்தில் இங்கே போட்டோட கூடிய நல்ல இடம் இருக்குது, வீடு காணி போட்டோட விற்கப்படும் என்றெல்லாம் பல பேர் போட்டு வந்தார்கள். அந்த அளவிற்கு மழை வெள்ளங்கள் அதிக உயர் மட்டத்தில் காணப்படுறது அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அதற்கு பிரதான காரணம் இந்த நீர் வடிந்தோடக்கூடிய வாய்க்கால் அமைப்புகள் தூர்வாரப்படாத நிலை. அதே போல் சரியான முறையில் குப்பைகளை அகற்றாமல் அப்படியே வாய்க்கால்களுக்குள்ளேயே போட்டு 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 நிரப்பிவிட்டால் மழை வந்தால் வெள்ளம் மூடாது. என்ன செய்யும்? அப்படியே வெள்ளம் அதிகரித்து கடைகளுக்குள்ளும் வீடுகளுக்குள்ளும் செல்லும். இதை நாங்கள் காலை வேளையில் திட்ட தெளிவாக அவதானிக்கலாம். யாழ்ப்பாணத்திலே பலாலி வீதி, அதே போல் KKS வீதி 6 மணி 5-6 மணிக்கு இடையில் போகணும்னு சொன்னால் பிரதான வீதிகளுக்கு அருகில் இருக்கக்கூடிய வீட்டுக்காரர்கள் அப்படியே வீதிக்கு கூட்டி 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 அப்படியே வெள்ளமாக அந்த வாய்க்கால்களுக்குள்ளே மண்ணை குப்பையை தள்ளிவிடக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்கும். நானே அவதானித்திருக்கிறேன். அதே போல் அந்த தூக்கி போட்டு அப்படியே தள்ளிட்டு திருப்பி மூடி விடுறது, இவையெல்லாம் இந்த பிரச்சனைகள் வருவதற்கு காரணம். ஏன் நான் இன்று இந்த பிரச்சனையோடு இதே சம்பந்தப்படுத்துகிறேன் என்றால், நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு சின்ன சின்ன செயல்களும் பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும். இலங்கை வரலாற்றிலே மழை வந்த வெள்ளத்திற்கு பரீட்சைக்கு போக முடியாமல் மாணவர்கள் தத்தளிக்க படகுகளை அனுப்பி மாணவர்களை பாடசாலைக்கு ஏற்றுகின்ற முதல் சந்தர்ப்பம் இது நான் நினைக்கிறேன். நீங்கள் அவ்வாறு அறிந்திருந்தால் கருத்துக்களை பதிவிடுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். செய்திகளுக்காக இணைந்திருங்கள். எங்கள் தளத்துக்கு உங்கள் ஆதரவை தாருங்கள். மீண்டும் சந்திப்போம்.